ஹே ஹாய் ஆல். ஆக்சுவலி லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பகவத்கீதை எங்கெங்கெல்லாம் வாங்கலாம், லைக் ஆன்லைன் இல்லைனா நியர்பை புக் ஷாப்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்தோம். ஸோ இது என்ன நான் படிச்சது வந்து என்ன எடிஷன்றதும் பார்த்தோம். ஸோ அந்த லாஸ்ட் வீடியோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன். ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோ போடுறேன். இந்த வீடியோவில் பகவத்கீதை பற்றி ஒரு லிட்டில் வியூ பார்க்கலாம். ஸோ அப்படின்னா வந்து நான் இந்த வீடியோ எடுத்தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் முன்ன சொன்ன மாதிரி யாகோட எடிஷன்ஸ் எல்லாமே வந்து சொல்லிட்டேன். இந்த புக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமனான தாட் ப்ராசஸ் தான் இருக்கும். ஸோ வந்து இந்த கேஸ்ட் இந்த ரிலீஜன் தான் படிக்கணும் ஸோ அப்படிலாம் எதுவுமே இருக்காது. ஸோ இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் ஸோ யாராக இருந்தாலுமே படிக்கலாம். மோஸ்ட்டாக கேஸ்ட் ரிலேட்டடெல்லாம் எதுவும் வராது. மோஸ்ட்டாக அதில் வந்து ஒரு ஹியூமன் பீங் ஒரு பகவான் ரெண்டு பேத்துக்குள்ள இருக்க ஒரு ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி தான் வந்து இந்த புக் வந்து வரும். ஸோ ஆக்சுவலி ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கேர்ள்ஸ் வந்து பீரியட்ஸ் ஆனால் படிக்கலாமா படிக்கூடாதா? ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் ஆனால் படிக்கலாம். ஆக்சுவலி நான் வந்து டேட்லையும் படிச்சுட்டு தான் இருந்தேன். பட் நீங்கள் பூஜை ரூம்லலாம் புக் வச்சிங்க அப்படின்னா ஸோ அந்த மாதிரியான ஒரு டைம்ல லைக் பீரியட்ஸ் அப்பெல்லாம் வந்து படிக்காது. ஏன்னா எப்படியும் பூஜை ரூம்குள்ளே போக முடியாது. ஸோ நிறையா ரூல்ஸ் இருக்கும். இல்லை நீங்கள் வந்து இந்த புக்கை நீங்கள் உங்களுடைய கபோர்ட் லைக் நீங்கள் ஆல்ரெடி நிறைய புக்ஸ் வச்சிருக்கீங்களா, ஸோ அந்த மாதிரியான பிளேஸ்லாம் வச்சிருந்தீங்கன்னா இந்த பீரியட்ஸ்லையும் படிக்கலாம். ஸோ ஆக்சுவலாக இந்த புக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18 சாப்டர் இருக்கும். ஸோ அந்த 18 சாப்டருமே வந்து இம்பார்ட்டன்ட் தான். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். இல்லை எனக்கு வந்து சப்போஸ் வந்து எனக்கு இது ரிலேட்டடா இல்லைனா இது ரிலேட்டடா லைக் ஒரு பாயிண்ட் வச்சு நான் ஃபிக்ஸ் பண்ணி படிக்கணும் அப்படின்னா 942 பேஜ்ல பொதுவான வழிகாட்டி அப்படின்ற ஒன்று இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் அவங்களே வந்து ஒரு டைட்டில் கொடுத்துருப்பாங்க. லைக் கிருஷ்ணனா கிருஷ்ண ரிலேட்டடான ஸ்லோகன், ஞான யோகம், தென் பக்தினா எப்படி இருக்கணும், ஸோ அதை எப்படி வெளிப்படுத்தணும், ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களே லைக் இப்போ வந்து கிருஷ்ணர் அப்படின்னா 9.4 and 10 அந்த மாதிரி வந்து அந்த ஸ்லோகன்ல கிருஷ்ணரை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியும் ஒரு அவங்களே வந்து செப்பரேட் பண்ணி வந்து அந்த ஸ்லோகன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அப்படி கூட பார்த்து படிச்சிக்கலாம். பட் இந்த புக்கு ஃபுல்லாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாகவே இருக்கும். நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன், அது இப்போ உலகத்தில் ஸோ ஸ்ட்ரெஸ்க்கு பஞ்சிருக்காது. ஸோ நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, நான் ரொம்ப அப்படி பல கேள்வி எனக்குள்ள சுத்துது, ஸோ அப்பெல்லாம் ஒரு சில இருப்பாங்களா, ஸோ அவங்களாம் ஸோ கண்டிப்பாக படிக்கலாம். உங்களுக்கே வந்து ஒரு டிஃபரன்ஸ் கண்டிப்பாக தெரியும் நீங்கள் மட்டும் அது ஃபுல்லாக படிச்சிங்க அப்படின்னா. சரி நம்ம அப்பெல்லாம் இருந்தோம்ல இப்போ பாருங்க எவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருக்குது அப்படின்ற அளவுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இல்லை என்னால் ஃபுல்லாக படிக்க முடியாது, எனக்கு டைம் அந்த அளவுக்கு கரெக்டாக இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் அந்த நான் பின்னாடி இருக்குன்னு சொன்ன மாதிரி லைக் அந்த ஒரு ஸ்லோகன் மட்டும் உங்களுக்கு எது ஓகே எனக்கு இந்த ரிலேட்டடாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் படிச்சா கூட கண்டிப்பாக 50% வந்து உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ இது எல்லா பீப்புளும் படிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன். இன்னும் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. பை பை, ஹேவ் அ நைஸ் டே. ஹரே கிருஷ்ணா.